இங்கே பக்கத்தில் ஒரு கடையில் நம்ம ஏரியாவில் பீஸா அப்படின்னு போட்டிருந்தான். சரி, பீஸா சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு அப்படின்னு உருட்டக்கூடாது. எனக்கு இதுக்கு முன்னாடி பீஸா ஒரு 2-3 டைம் சாப்பிட்ருக்கேன். பெருசாக பீஸாலாம் ஈடுபாடு இல்லை. இருந்தாலும் சரி, ரொம்ப நாளாச்சே சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு பீஸா ஒன்று வாங்கிட்டு வந்தேன். ஸோ திஸ் இஸ் த பீஸா. பார்த்தா ஆம்லேட்டு கொஞ்சம் கருக்கி கொடுத்த மாதிரி இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, வாசனைலாம் நல்லா இருக்குது. இது கூட என்னமோ கொடுத்துருக்காங்க, ஆரிகானோ ஸ்பைஸ் ஸ்ப்ரிங்க்லர்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம வர மிளகா இருக்கு இல்லையா, காஞ்ச மிளகா, அதோடைய விதை அது தனியாக பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் இது மேலே போடணும் போல இருக்குது. இது வறுத்த மிளகாவா இல்லை அப்படியே பச்சை மிளகாவா? பச்சை மிளகானா காய வச்சுருக்காங்க. ஸோ அதை வறுத்து கொடுத்துருக்காங்களா என்னன்னு தெரியல. இதையும் போட்டு பார்க்கலாம். சாப்பிட்டு பார்ப்போம். சரி, இது என்ன பண்ணோம்? அடடா, ஒரே இடத்துல கொட்டிட்டேனே. சரி பரவாயில்ல, அப்படியே லைட்டாக எடுத்து மழை சாரலாக தூவி விடணும் போல இருக்குது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி தூவி விட்டுட்டு நம்ம இப்போ என்ன பண்ணலான்னா, இது எப்படி சாப்பிட்றது? ஓ, இப்படி பிச்சு சாப்பிடணுமா? பீஸா, அதாவது 4 பீஸா சாப்பிடணும் போல இருக்குது. 4 பீஸா கொடுத்துருக்காங்க. அதை அப்படியே சாப்பிடணும் போல இருக்குது. நல்லா நல்லா தான் இருக்குது. ஆனால் இது ஏதோ எப்போயாவது ஒரு டைம் சாப்பிட்லாம். எப்பயுமே எல்லாம் சாப்பிட முடியுமா? ஆனால் சில பேர்லாம் எப்பயுமே எதாவது சாப்பிட்றானுங்க. எலைட். நமக்கு தெரிஞ்ச ஒரே எலைட்டு வேறு. ஆனால் எலைட் பீப்புள் அப்படிங்கிறாங்க இல்லையா, அவங்கெல்லாம் எப்பயும் இதுதான் சாப்பிட்றாங்களா? இது சாப்பிட்டா பசி அடங்குமா? என்னடா இது, மிளகா விதையெல்லாம் கொடுத்தாங்க, காரமாக இருக்குன்னு பார்த்தா அதே கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்குது. நல்லா இந்த இதெல்லாம் போட்டுருப்பாங்க போல இருக்குது, வெண்ணெய் அதெல்லாம் நல்லா தான் இருக்கு. என்னென்னா, நம்ம அந்த 5 ரூபா பன்னு இருக்கு இல்லையா, 5 ரூபா பன்னு இப்போ 10 ரூபா ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அந்த பன்னு ஒரு 2-3 நாள் கழிச்சு அப்படியே கொஞ்சமாக காஞ்சு போயிருக்கும் லைட்டாக, அந்த மாதிரி இருக்குது. 4 பீஸில் 2 பீஸ் சாப்பிட்டேன். இது மேலே இன்னமும் போட்டிருக்காங்க வெண்ணெய், நெய்யா என்னன்னு தெரியல. பட் பாப்கார்ன் மாதிரி இது கார்ன்லாம் போட்டிருக்காங்க. கார்ன் அப்படியே போட்டிருக்காங்க. நல்லா இருக்கு. மூணு பீஸ் சாப்பிட்ற வரைக்கும் நல்லா இருந்தது. இது 4வது பீஸு. கொஞ்சம் எப்படி சொல்கிறது, அந்த இதில் போட்டுக்கிற ஸ்வீட்னஸ், அப்புறம் அந்த லைட்டான புளிப்பு, இதெல்லாம் சேர்ந்து ஒரு மாதிரி திகட்டுது. நமக்கு பழக்கம் இல்லாத உணவுங்கிறதுனால நமக்கு அது ப்ராப்பராக சூட் ஆகலையோ தெரியல. நமக்கு இந்த பழைய கஞ்சி, ரோட்டோரமாக தள்ளுவண்டி கடையில் இருக்கிற பிரியாணி, தள்ளுவண்டி கடை இட்லி, தோசை, ஆம்லேட்டு, அப்புறம் முட்டை பணிகாரம் அப்படின்னு ஒன்று போடுவாங்க, நல்லா ஏதோ சொல்லுவாங்க ஃப்ளஃபி ஆம்லேட், அது. அப்புறம் என்ன, எனக்கு பேசிக்காக ரொம்ப பிடிச்சது எதுன்னா பழைய சாதம் தான். தயிரை ஊற்றி நல்லா கரைச்சி சொம்பில் ஊற்றி கடன் குடித்தோம்னா அவ்வளோ அற்புதமாக இருக்கும். அப்புறம் கம்மங்கூழ், கேழ்வரகு கூழ், இதெல்லாமும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச உணவுகளில் ஒன்று மீன் குழம்பு. மீன் குழம்புலாம் எப்படி சொல்கிறது, மீன் குழம்பு செஞ்சு இந்த மீன் குழம்புல விஷம் கலந்துருக்கேன் அப்படின்னு சொன்னால் கூட
பரவாயில்லன்னு அந்த மீன் குழம்பை சாப்பிட்ற டைப்பு நான். அந்தளவுக்கு மீன் குழம்பு பிடிக்கும். அப்புறம் என்ன, இந்த சிக்கன் மட்டன்லாம் கூட எனக்கு பெருசாக விருப்பம் இல்லை, பரவாயில்ல. ஆனால் இந்த பீஸாங்கிறதும் எனக்கு எப்படி என்னுடைய ஃபேவரட்டான சில உணவுகள் இருக்கோ அந்த மாதிரி மற்றவங்களுக்கு அவங்களுடைய ஃபேவரட்டான உணவுகள் அவங்களுக்கு இருக்க தான் செய்யும். அதனால் உணவுகளில் வந்து யாரையும் கட்டுப்படுத்தவும் கூடாது, கட்டுப்படுத்த முடியாது, கட்டுப்பாடு விதிக்க தடை போடணும். என்னதான் மற்ற உயிரினங்களும் பாவம் அப்படின்னாலும் ஒன்றோட ஒன்று வேட்டையாடி சாப்பிட்றது இது உணவு சங்கிலி, வேறு வழி இல்லை. இருந்தாலும் கடைசி கருணையாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, கண்டிப்பாக ஆடு கோழி இது எல்லாம், மாடு இதெல்லாம் ஹலால் முறையில் தான் வெட்டணும். அதாவது ஹலால் முறைங்கிறது ரொம்ப கூர்மையான கத்தியால் அந்த விலங்கோடைய கழுத்துலையோ ஒரு கோடு, சின்ன கோடு, அதுக்கு வலிக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக ரத்தம் வெளியேறி ஒரு கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் முழு ரத்தமும் வெளியேறி அந்த உயிரினத்துக்கே தெரியாமல் அதோடைய உயிர் போகுது அப்படின்னு வலி வேதனை இல்லாமல் அந்த உயிரினத்தை கொன்று சாப்பிட்றது தான் ஹலால். நிறைய பேர் சொல்லுவான் இந்த மாதிரி மந்திரம் சொல்லி வெட்டணும். முஸ்லீம்களே நிறைய பேருக்கு இது தெரியாது. கேட்டால் மந்திரம் சொல்லி வெட்டணும் அதுதான் ஹலால் அப்படிம்பாங்க. அது தப்பு. ஒரு உயிரினத்தை கொல்றது பாவம், இது எல்லா மதத்துலையும் இருக்குது. அந்த உயிரினத்தை அது வலி இல்லாமல் கொல்றது தான் அதுக்கு காட்டுற கடைசி கருணை. ஸோ அந்த கடைசி கருணை தான் ஹலால். அப்போது மீனெல்லாம் எப்படி அப்படின்னு என் பொண்ணு ஒரு டைம் கேட்டாள், சின்ன பாப்பா. அப்போ மீனெல்லாம் எப்படி, அதெல்லாம் எப்படி ஹலால் பண்ண முடியும்? அதுதான் கடலில் பெரிய வலை போட்டு அப்படியே பிடிச்சி அது கூட்டத்தோட கூட்டமாக நெருக்கி அது கொடுமைப்படுத்தி தானே கொள்கிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. அதுக்கு என்னால் இது வரைக்கும் பதில் சொல்ல முடியல. உங்களுக்கு யாருக்காவது பதில் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள், மீனை எப்படி ஹலால் பண்ணுறதுன்ட்டு. அண்டு வேறு எதுவும் பெருசாக சொல்கிறதுக்கு இல்லை. கண்டிப்பாக எல்லா சிக்கன் கடை, மட்டன் கடை, கறி கடை, எல்லா கடைகள்லேயும் ஹோட்டல்கள்லேயும் உயிரினத்தை கொல்றது அப்படிங்கிறது ஹலால் முறையில் தான் கொல்லணும், அதுவும் இந்த ப்ரொசீஜரில் தான் கொல்லணும், அது எவ்வளோ நேரம் ஆனாலும் அது இந்த ப்ரொசீஜரில் தான் கொல்லணும் அப்படின்ட்டு ஒரு பெரிய சட்டமாக போடணும். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த உயிர் தியாகம் பண்ண போகிற விலங்கோடைய இன்னொரு கடைசி ஆசை ஒன்று இருக்கும். என்னென்னா, அதுக்கு தெரியும் எப்படியா இருந்தாலும் நம்மளை வெட்டி கொன்று சாப்பிட்ருவானுங்க. ஆனால் அதோடைய கடைசி ஆசை என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா, தன்னை, அதாவது அந்த விலங்கை ஒரு ருசியான சாப்பாடாக செஞ்சு சாப்பிடணும், மனுஷன் சாப்பிடணும் அப்படிங்கிறது அதோடைய கடைசியான ஆசையாக இருக்கும். அதையும் நம்ம வீட்டு ஆளுங்க நிறைவேற்ற மாட்டாங்க. பாவம், அந்த உயிர் தியாகம் பண்ண அந்த கோழியோ ஆடோ மாடோ சேத்து மானோ அதோடைய கடைசி ஆசை ஹோட்டல்களில் மட்டும்தான் நிறைவேறுது தவிர வீடுகளில் நிறைவேற மாதிரி தெரியல. சரி பரவாயில்ல, இருந்தாலும் அதுங்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள். பாய் பாய், பீஸா. பாய்.